ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சுவையில் அருமையான ஒரு டொமேட்டோ ரைஸ், அதுக்கு ஏற்றாப்புல ஒரு நல்ல காம்பினேஷன் முட்டை புரிஜி வறுவல். முட்டையும் வச்சு சாப்பிட்டா அருமையாக ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி சாதம் பண்ணுறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அதில் வெங்காயம், 2 வெங்காயமும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வெங்காயமும் பிரிஞ்சி இலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அதில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், 5 சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 1/4 கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன். தக்காளிக்கு பாதி அளவு வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டில் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கோங்க. உள்ள 1/4 கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன். தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் மசாலா பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், வத்தல் பொடி 2 டீஸ்பூன், பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால காரம் தகுந்தவாறு பார்த்து போட்டுக்கோங்க. மசாலா பொடிலாம் போட்டு அது எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரணும். தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து மசாலாலாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. எந்த சாதமாகட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா போட்டு எடுத்தோன்னா நல்லா உதிரியாக அருமையான டேஸ்ட்டில் வரும். நல்ல ரைஸை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டு கடைசியாக அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் டொமேட்டோ ரைஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நல்லா சூப்பரான ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா முட்டை புரிஜி வறுவல். அதுக்கு முட்டை ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சுக்கணும். அதுக்கு வேக வச்சு வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம், 2 வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் இஞ்சி, பூண்டு, பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் கொஞ்சம் கட் பண்ணி சின்னதாக பொடிசாக கட் பண்ணி 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறேன். அதோட 2 தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா குலைவானதுக்கப்புறமா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்குல்ல முட்டை, அந்த முட்டையில் நீங்கள் எவ்வளோ முட்டை போடுறீங்களோ அதுக்கு தவிர மசாலையும் போட்டுக்கோங்க. ஒரு கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே பிடிக்கும். கீரல் போட்டு நல்லா மசாலாலாம் சேர்ந்து அதில் உள்ளே வரும். போட்டதுக்கப்புறமா நம்ம வேக வைக்காத முட்டையும் உள்ளே கொஞ்சம் அடித்து உள்ளே ஊற்றிக்கோங்க, உடச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மசாலெல்லாம் சேர்ந்து அந்த முட்டையில் எல்லாம் சேர்ந்து நல்லா அருமையான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான முட்டை புரிஜி வறுவல் தயாராகும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதத்துக்கு ஏற்ற ஒரு காம்பினேஷன் இந்த முட்டை புரிஜி வறுவல் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.